இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்துடன் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் செங்கல்பட்டு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தொடர்ந்து நான்கு நாட்களாக அன்னதானம் நடைபெற்று வருவதால் எங்கள் செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் எங்கள் போர்ப்படை தளபதி அண்ணன் அனகை டி முருகேசன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மரவநல நகர கழக சார்பாக இன்று செங்கல்பட்டு தொகுதி மற்றும் செய்யூர் தொகுதிக்கு ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை முதலே தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று வருகிறது. காலையில் வெஜிடபிள் ரைஸ், புதினா சாதம், தொடர்ந்து தேங்காய் சாதம், தொடர்ந்து இப்போ சக்கரை பொங்கல் மற்றும் சுண்டல் ஆகியவை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறாப்புல. எங்கள் மாவட்ட கழக செயலாளருக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து 4 நாள் ஒதுக்கியதுக்கு அந்நியார் அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி விஜயபர்வான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் தலைவர் இல்லை என்ற அளவுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறார். அதை தொடர்ந்து அவர்களுடைய வழியில் வந்த நாங்களும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி கொண்டே இருக்கிறோம். எங்கள் தலைவர் மாதிரி ஒரு சிறந்த தலைவரை இனி இந்த பூமி பார்க்குமா என்றது தெரியாது. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் இன்று மாவட்ட கழகத்தின் சார்பிலும் தொடர் அன்னதானம் காலையிலிருந்து இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் கேப்டன் அவர்களின் புகழ் உலகமெல்லாம் பரவியிருப்பதை நாம் அறிவோம். வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான், இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் என்பதை வாழ்ந்த போதிலும் மறைந்த போதிலும் வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள். இன்று ஓராண்டுகளை கடந்தும் இன்று வரையில் காலையிலிருந்து இங்கே தான் இருக்கிறோம். இவ்வளோ மக்கள் வந்து சந்தித்து இங்கேயே இருந்து பார்த்துட்டு அவருடைய ஆசையை பெற்றுட்டு போகிறாங்க. இந்த ஒரு வாய்ப்பு உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அமையுமான்னா அமையலை. இன்னைய வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களோட நினைவிடங்களும் ஒரு சுற்றுலா தலமாகவும் இல்லை அன்னைக்கு ஒரு நாள் வந்து போகக்கூடிய ஒரு இடமாகவும் தான் இருந்தது. ஆனால் ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்த பிறகு அது ஒரு கோவிலாக மாறி ஒரு கடவுளாக மாறியது எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் இன்னும் அந்த சிகப்பு மாறாகாமலே இருந்து கொண்டிருக்கிறது. கோவிலில் ஒவ்வொருத்தரும் தரிசனம் செய்துவிட்டு செல்வதும் அன்னதானம் வழங்குவதும் இன்று தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக இது நடக்கிறது என்றால் இது அவரின் குணம், அவரின் வழிவந்த எங்களின் குணம். அவரை பார்த்து 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 சிறு வயதிலிருந்தே வழங்கி கொடுத்து கொடுத்து எங்களையும் அதுபோலவே வளர்த்து விட்டார். இன்றளவும் கட்சியை தாண்டி அன்னதானம் என்றால் அது கேப்டன் தான், அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. அவர் காலத்திற்கு பிறகு எங்களது கழக காவல் தெய்வம் அந்நியார் அவர்களின் அறிவுறுத்தலும் ஆலோசனையும் பெற்று இன்று வரை அது எந்த விதமான குறைபாடுகளும் இன்றி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதனால் இந்த நேரத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மக்களின் மனதில் வாழ்ந்த கேப்டன் இன்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார், என்றென்றும் வாழ்வார் என்று கூறிக்கொள்கிறேன். தற்போதைய செங்கல்பட்டு மாவட்டம் அப்போது காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது. எங்களுடைய இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கேப்டன் அவர்கள் மாவண்டூரிலே இலவச திருமண மண்டபத்தை 2010 கட்டி கொடுத்து திறந்து வைத்தார். அவர் அறிமுகம் செய்த இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இலவசமாக ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள் அந்த கம்ப்யூட்டர் பயிற்சி நிறுவனத்தில் பயின்று இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னு எவ்வளோ பேர் சமூக வலைதளங்களில் அவரால் தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். அன்றைக்கி கம்ப்யூட்டர்லாம் மக்களுக்கு பெருசு, அதுக்குன்னு ஒரு சென்டர் வச்சு அங்கே போய் கற்றுக்கிட்டால் தான் உண்டு. அன்றைக்கி அதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்திலே இலவச கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி அதனால் பயன்பெற்ற மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. நாங்கள் செங்கல்பட்டு தொகுதியில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அனகை முருகேசன் அவர்கள் எம்எல்ஏயாக இருக்கும்போது கேப்டனோட அறிவுறுத்தலின் பேரில் பெரும்பாலும் செய்த விஷயங்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு தான். அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டிடங்களை கட்டி கொடுத்து அதோட சுகாதார விஷயங்களுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்து ரேஷன் கடைகளை மக்களுக்கு சொல்லி கொடுத்து 28 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஊழல் செய்யாத ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு எம்எல்ஏக்களாக எங்களுடைய கழக எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அது எங்கள் தலைவர் கேப்டனுடைய வழிகாட்டுதல் தான்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும்
கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.